நம்ம 10th பொசிஷன்ல நம்ம ராக்லி கிமிமாருவோட பேட்டில் பண்ணும்போது கொடுத்த இந்த என்ட்ரி தான் இருக்கு. நம்ம காராவோட பேட்டில் பண்ணும்போது நம்ம ராக்லிக்கு பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சு போயிருக்கும். அந்த பேட்டில் அப்புறம் இப்பதான் நம்ம ராக்லி பேட்டில் பண்ணவே வந்திருப்பான். நம்ம ராக்லி வரும்போது மெடிசன் சாப்பிடாம டிப்ரெஷனோட மெடிசனை சாப்பிட்டு வந்திருப்பான். ஒரு ட்ரங்கன் மங்கியாவே வந்து ஒரு மாசான ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு போயிருப்பான் நம்ம ராக்லி. நம்ம 9th பொசிஷன்ல நம்ம ஒக்காகேஸோட என்ட்ரி தான் இருக்கு. நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஒக்காகேஸ் எல்லாத்தையும் ரீஅனிமேட் பண்ணி விட்டுருப்பாரு. அப்போ நம்ம 4 ஒக்காகேவும் ஒரு பேடாஸான என்ட்ரியை கொடுத்து விட்டுருப்பாங்க. இதுல நடந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டொபிராமா சாஸ்கேவை பார்த்து ஒத்த விரல தூக்கி அவரோட சக்ரா ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவாரு. அதுக்கே அந்த இடத்துல நம்ம சுகேட்சு பாத்தீங்கன்னா உருகி போயிருவான். அதுக்கப்புறம் நம்ம அஷிராமா சொன்ன ஒரே வார்த்தைக்காக நம்ம டொபிராமா பாத்தீங்கன்னா அவரோட விரல இறக்கிடுவாரு. நம்ம 8th பொசிஷன்ல நம்ம நருட்டோவோட ரூம்குள்ள இருந்துகிட்டு நம்ம ஒபிட்டோ ஒரு என்ட்ரியை கொடுப்பான் பாருங்க. அதுதான் இருக்கு. நம்ம நருட்டோ எதுவுமே தெரியாம அமைதியா ஃபுல் வீடியோ லிங்கா டைட்டில் மேல கொடுத்துருக்கேன். மறக்காம